உன் பொண்டாட்டிய நான் பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணும் கருத்துமா பாத்துக்கோன்னு அதட்டி சொல்லணும். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா? எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அப்படியா? ஐயோ. நானா? நானா? எஸ், என் பேர் பவித்ரா தான். நான் கொஞ்சம் லூஸு, அதால் தான் மேலே அபிநயான்னு போட்டு வச்சுருக்கேன். நான் லூஸ் என்றால என் பேர் பவித்ரா தான். நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை போட்ட உடனே தான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். என் ஏரியாவில் நான் தான் பெரிய ஆளு. என்னை மீறி ஒருத்தையும் தண்ணி பிடிக்க முடியாது. ஆனா அதையும் மீறி கேட்டான்னு வச்சு நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. பக்கத்து வீடு அம்மா எதுக்கிட்ட உன்னை வஞ்சிட்டு போறாங்க? நேத்து அவங்க வீட்ல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன். இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இன்னைக்கு வந்து வைறாங்க? இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமார் கேட்டாங்க. நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு போய் வைறாங்கங்க. டக்குன்னு உங்களுக்கு ஃபுட் எல்லா அவைலபிலிட்டி இல்ல. ஐ லவ் யூக்கு என்ன சொல்லணும்? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நீ இப்படி எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு ஒரு நாள் யார் மேல நம்ம தனிமரமா நிக்க போற? இங்க பாரு சாபம் விடுறா. நான் தனிமரமாவே இருந்துட்டு போறேன். நீ வேணும்னா 4-5 பேரோட தோப்பா இருப்பா. என்னங்க காலங்காத்தால இப்படி தூங்குறீங்க? காலங்காத்தால அடியே அடியே அரைச்ச அங்க பாதி டைம் எவ்வளவு ஆகுதுன்னு மணி 2 தான் ஆகுது. நான் 6 மணிக்கு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? கபால்னு ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன், யாராவது காப்பா. ஓகே, நீங்க காலைல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? செல்ஃபி எடுப்பேன். நான் செருப்பு எடுப்பேன். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாணியை எடுத்து ஒரு குண்டான்ல கரைச்சி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். கரைக்கிறதுக்கு அதுனா இட்லி மாவா என்ன? கிரைண்டர் என்ன விளங்க? உனக்கு கிரைண்டர் இல்லை, நீ கிளம்பலாம். என்ன கிரைண்டர் காசு கொடுத்தானே கேட்டேன்னு மறுநாள் மியூசியெல்லாம் எடுத்துட்டு வல்கடின்னு வந்து, சார் இந்த கிரைண்டர் என்ன விலை? உனக்கு கிரைண்டர் இல்லை, நீ வந்து பல்ல ஊற்றி போய் ராஸ்கிழமை போயிட்டேன். 3ஆவது நாள் எல்லாம் போட்டு தொப்பி போட்டு ஆளே மாறி, சார் இந்த கிரைண்டர் என்ன? உனக்கு கிரைண்டர் இல்லடா, நீ இதுக்கு மேலே கட்டின வேற மாதிரி ஆகும்டா. காசு எடுத்து வச்சேன். காசு பிடிங்க, எனக்கு நீங்க கிரைண்டர் கூட தர வேணாம். ஏன் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இது வந்து மிக்சி. மண்டை காய்ச்சல் தாங்க முடியல, எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு நண்பனா நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீ ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஈமாவாரிய மடியில படுக்க வச்சுட்டேன்னா அந்த கேப்ல நான் குடுகுடுன்னு ஓடி போய் என்னோட கடன் எல்லாத்தையும் அடை. When people come up to me and ask me, do you speak Tamil? First of all, it's Tamil. And second of all, English பேசினாலும் தமிழண்டா. வெக்கமா இல்ல? ஏய் தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சொரணையா? சோறுதான். லாஸ்ட் வீக் உன் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுத்தல? ஆமா, என்ன இப்போதைக்கு? நாங்க கமிட் ஆயிட்டோம். நேற்று நைட்டு தான் ஓகே சொன்னா. அதை உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஒன்று அவசரமா வர சொன்னேன். ஓ, ஹேய் சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். சரி ஓகே. ஹேய், ஹாய்டா. உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமே. சொல்லலாமே வா. February 14 அன்னைக்கு சொல்லவா? 14டா. நானும் உனக்கு கொடுக்கணும்டா. கொடுக்கணுமா? கொடுக்கலாமே. நான் அது ரக்ஷாபந்தன் அன்னைக்கு கொடுக்கறேனே. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு. தமிழாக்கள் வீட்ல இருக்க பொருள்கள். நம்பர் 1, பூ. எங்க பார்த்தாலும் செடி இருக்கும். எங்க அம்மா வீட்லயே கார்டன் வச்சிருக்காங்க. வீட்டிலேயே ஒரு தமிழ் மார்க்கெட் இருக்கும். மிளகாத்தூள்ல இருந்து பருப்பு வரையும். நம்பர் 3, சில்வர் கப். நம்பர் 4, விதவிதமான கப்ஸ், பிளேட். ஆனா எப்பவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஆக்கள் வந்தா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5, நான் பேராஷூட்ல போறனோ இல்லையோ, ஆனா வீட்டில் இந்த பேராஷூட் இருக்கு.
நம்பர் 6 கிருமிகள் கொல்ற டெட்டால். நம்பர் 7 பிஸ்கெட் பாக்ஸ். எல்லாருக்கும் பிஸ்கெட் மட்டும் இருக்காது. நம்பர் 8 சிரட்டை. இத கூட சேர்த்து வைப்பாங்க. நம்பர் 9 எல்லாரும் பாத்ரூம்லயும் இந்த மாதிரி ஒரு ஜக் இருக்கும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்பர் 10 கேபினெட் ஃபுல்லா விதவிதமான சட்டி பானை இருக்கும். நம்பர் 11 விக்ஸ். ஐஸ்கிரீமா நீங்களா? உன்னை அப்படியே சாப்பிட்டுருப்பேன். நீ அழகு டோரா. உன்னை பார்த்தா அவன் எங்கேரா. ஐஸ்கிரீமா நீ இருந்தா. கால் த ஓனர். கால் த ஓனர். கூப்பிடுறா. லூச்சு மேல ஓனரை வர சொல்றா. ஓனர் எங்கடா? சார் என்ன சார் வேணும்? பங்கு என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு மாதுளை. 2 மாதுளை ஐஸ் இல்லாம. ஹலோ, நான் இந்த ஹோட்டல்ல ஜெனரல் மேனேஜர் சார். இந்த மண்டே வச்சுக்கிட்டு நீ ஜெனரல் மேனேஜரா? வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்? சோறு சார். வாட்ஸ் யுவர் வீக்னஸ்? அதுவும் சோறு தான் சார். ஓய் சிஸ்டர், உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன உண்மை? சின்ன வயசுல நான், அம்மா, அப்பா 3 பேர் ஃபேமிலி டூர் போயிருந்தோம் ராமேஸ்வரம். அங்க ஒரு குப்பை தொட்டியில இருந்தாண்டி உன்னை எடுத்துட்டு வந்தோம். போடா எரும மாடு புழுகு முட்டை. ஏய் சத்தியமாடி, உனக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவேன். அம்மா அப்பா உங்ககிட்ட போய் சொல்லி வச்சிருக்காங்க. நீயே நல்லா யோசிச்சு பாரு. அம்மா அப்பா என்ன கலரு? கருப்பு கலரு. நான் என்ன கலரு? கருப்பு கலரு. ஆனா நீ மட்டும் வெள்ளையா இருக்கிறியே, எப்படி? யோசி யோசி யோசி. போய் கிச்சன்ல அம்மா கிட்ட நைஸா சென்டிமெண்டலா கேளு, உண்மையை சொல்லுவாங்க. என்ன போயிட்டா? நம்பிட்டா. உங்களை பிடிக்காதெல்லாம் இல்ல. ஓ, அப்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்பா ஐ லவ் யூ தானே, லவ் பண்ணலாமே. இல்ல, பிடிக்கும்னா as a personா பிடிக்கும். பர்சனலா தான் பிடிக்கணும். இதெல்லாம் பப்ளிக்கா பண்ண முடியும். பிரெஞ்சி ஸ்டார். வேலையை போய் பாப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? ஆமா, பாத்த. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? What nonsense you are talking up? நினப்புதான் முடியாதான். இப்ப ஏன் நே பாத்துட்டு இருந்த? உன்னைய பாத்துக்கிருந்தேன். உங்க கூட வந்தவள தான் பாத்துக்கிருந்தேன். கூட நிக்கிறவள எல்லாம் பாத்துருந்தனா அப்போவே கொண்டு போட்டிருப்ப, தெரியும்ல. ஆராயிடுச்சு. டேய் படுவா, சன் டிவி போடுற சீரியல் போட்டுருவான். சன் டிவியா? அவ 6 மணிக்கு போட ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் போட்டுட்டு இருப்பான். அப்ப எப்ப நீ சோறு வடிக்கிறது? இப்போ நீ சன் டிவி போடலன்னா உனக்கு சோறே கிடையாதுடா. ஆமாமா, அப்படியே நீ சரவண பவன்ல செய்யற மாதிரி செஞ்சு கிழிச்சிட்ட. எப்ப பார்த்தாலும் சாம்பார் மோர் ரசம் தானே வைக்கிறேன். இங்க வாங்கோ. இது என்ன உடுப்பு போட்டிருக்கிற நீ? அம்மா, நான் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போறேன் தெரியும். நாங்க சொன்னவே உடுப்பு போடாம வா. என்னத்தை எல்லாத்தையும் காட்டி கொண்டு போறேன். இல்ல, இதுதான் அந்த தீம். அது தெரியும், விளங்கலையே உங்களுக்கு. பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா, உங்களால தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல வாழ்க்கையில. உனக்கு என்ன இருக்கோ இல்லையோன்னு சொல்லி இந்த மாதிரி உடுப்பு போட கூட இந்த வீட்டுல இருந்து போறேன்னு சொல்லி போடுங்க. நீங்க உளராமல். இப்ப என் சப்பாத்தங்க, உங்க சப்பாத்தி என்ன? என் ஹீல்ஸ், அந்த 15 இன்ச் ஹீல்ஸ் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நீங்க தான் வச்சீங்க. நீங்க தான் அன்னைக்கு க்ளீன் பண்ணி இருந்தா 15 பேர் இருந்தது. எங்க வச்சீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். என்ன எரிஞ்சிட்டீங்க? அது உன்னால உங்க தங்கச்சி போட்டுக்கொண்டு நம்மள கால் உடைக்க போறாள். இந்த ஹீல்ஸ் எல்லாம் தேவையில்லை, சரியா? எந்த சம்பந்தம் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த பிள்ளைகள் 2 பேரும் நீங்க எந்த வீட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நான் சொல்றதா இந்த போங்க. உங்களோட சாரி எடுத்து எரிக்கிறேன் பாருங்க. அவ்வளவு தைரியம் வந்துட்டா உங்களுக்கு. என்ன பாக்குற? I am Kutti, the microbot, version 3.0. அடப்புடிப்பேன், நீதான் எனக்கு வேணும். உன்னை பார்த்தா என்னென்னவோ தோணும். நான் முறிக்க மாட்டேன் மீச, உன்கிட்ட வந்து பேச. காஸ்தாரியா? வெக்கமா இல்ல? ஏய் தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்க்குடைய வெறிநாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். பிரெஞ்சி ஸ்டார். ஓகே, நீங்க காலைல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? செல்ஃபி எடுப்பேன். நான் செருப்பு எடுப்பேன். ஓகேவா? நீங்க
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாணியை எடுத்து ஒரு குண்டான்ல கரைச்சி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். கரைக்கிறதுக்கு அதுனா இட்லி மாவா என்ன?